Dear students, plus 2 Maths, Chapter 11, Probability Distributions, நிகழ்தகவு பரவல்கள். Example 11.20. A multiple choice examination has 10 questions. Each question has 4 distractors with exactly one correct answer. Suppose a student answer by guessing, and if x denotes the number of correct answers, find binomial distribution probability that the student will get 7 correct answers. The probability of getting at least one correct answer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமினேஷனில் ஸ்டூடெண்ட் வந்து 4 ஆப்ஷன் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுறான். அதில் வந்து வித் எக்ஸாக்ட்லி ஒன் கரெக்ட் ஆன்சர், அதில் வந்து 4ல் 1 தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் எ ஸ்டூடெண்ட் ஆன்சர்ஸ் பை கெஸ்ஸிங் இன் அண்ட் இஃப் எக்ஸ் டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ். இப்போ வந்து நம்ம தெரியாததெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டாக தெரிஞ்ச கரெக்ட் ஆன்சர் சொல்லிவிடுவோம், கரெக்டாக தெரியலன்னா ஏதாவது ஒன்று கெஸ் பண்ணி அந்த ஆன்சரை எழுதிட்டு வருவோம். அப்படி எக்ஸ் டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ். இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் எக்ஸ் டினோட்ஸ் த ரேண்டம் வேரியபிள். அதில் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது கரெக்ட் ஆன்சர் சொல்கிறதுக்குரிய பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ராபபிலிட்டி தட் ஸ்டூடெண்ட் வில் கெட் 7 கரெக்ட் ஆன்சர்ஸ். 7 கரெக்டாக ஆன்சர் அவன் செய்யணும்னா அதுக்குரிய ப்ராபபிலிட்டி என்ன, இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 கரெக்ட் ஆன்சர் கொடுக்கறதுக்குரிய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. லெட் எக்ஸ் டினோட் த நம்பர் ஆஃப் சக்ஸஸ். x equal to 0, 1, 2, 3, etc. 10. n is equal to இங்கே வந்து 10. Probability of success p is equal to 1/4. ஏன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு கொஸ்டின்ஸுக்கு. அந்த 4 ஆப்ஷனில் 1 தான் கரெக்ட் அப்படின்றது தெரியும், அதுதான் நமக்கு சக்ஸஸ்க்குரியது. அதை pன்னு வச்சுக்கிறோம். p is equal to 1/4 அப்படின்னு எழுதியிருக்கோம். நம்ம கரெக்ட் ஆன்சர் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா q that is equal to 1 minus p which is equal to 1 minus 1/4 which is equal to cross multiply பண்ணால் 4 minus 1 3/4ன்னு கிடச்சிரும். இப்போ f of x is equal to ncx p power x q power n minus x x takes the values from 0 to n. இங்கே வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் n is equal to 10ன்னு எடுத்துக்கணும் நம்ம. இப்போது p வந்து 1/4, q வந்து 3/4. ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா f of x equal to ncx p power x into q power n minus x x takes the values from 0 to n. 10cx n வந்து 10, அதனால் 10cx p வந்து 1/4 the whole power n into 3/4 the whole power n minus x x takes the values from 0, 1 to etc. 10 வரலும் அது எடுத்துக்கும். Second subdivision, probability for 7 correct answer is p of x is equal to 7. p of x is equal to 7 அப்படின்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா f of 7 எழுதிக்கலாம். f of 7 equal to 10cxன்னு இருக்கும். இப்போ x இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்னா 7 கொடுக்கணும். அப்போ 10c 7 into 1/4 the whole power 7 into 3/4 the whole power 10 minus 7 which is equal to 10c 7 1/4 the whole power 7 into 3/4. 10ல் 7 போயிடுச்சுன்னா 3, அப்போ the whole power 3 எழுதிடும். 10c 3. இப்போ வந்து இது எப்படி எழுதிக்கலாம்னா 10c 7 equal to 10c 3ன்றது நமக்கு தெரியும், 11லே பார்த்துருப்பீங்க. into 1/4 4 power 7 into 3 power 3 cubed. இங்கே 3 இருக்குது, அதனால் 3 cubed by 4 cubedன்னு வந்துடும். இப்போ 10c 3 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 10 into 9 9 into 8. இங்கே 3 இருக்குனால 3 டைம்ஸ் வந்து கம்மி 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கம்மி பண்ணி எழுதிக்கணும். கீழே வந்து 3 ஃபேக்டோரியல்னு வரும். 3 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுவோம்னா 1 into 2 into 3ன்னு எழுதிடுவோம். இதில் பக்கம் 2க்கும் 8க்கும் கேன்சல் பண்ணோம்னா 4, இதில் 3க்கும் 9க்கும் கேன்சல் பண்ணோம்னா 3. அப்போ வந்து மேலே வந்து நமக்கு என்ன இருக்குன்னா 10 into 3 into 4 இருக்குது. இங்கே வந்து 3 cubed இருக்குது, இங்கே 4 power 10 இருக்குது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வர்றது 120 into 3 cubed by 4 power 10. ஏன் இது 4 power 10ன்னு எழுதியிருக்கோன்னா இங்கே 4 power 7, இங்கே 4 cubed இருக்குது. இது வந்து a power m into a power nன்னு இருக்குது. அதை a power m plus n அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது இப்படி இருந்ததுன்னா a power m into a power n equal to a power m plus n அப்படி எழுதினோம்னா 4 power 7 into 4 cubed is equal to 4 power 10 அப்படின்னு எழுதலாம். இதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர்.
தேர்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஃபார் அட்லீஸ்ட் ஒன் ஆன்சர் இஸ் கரெக்ட் இஸ் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்போது மொத்தம் அங்கே இருக்கிறது 10 கொஸ்டின்ஸ். அந்த 10 கொஸ்டினில் வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது வந்து அது ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்போது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், அப் டு 10 வரலாம் இருக்கலாம். அது வந்து அப் டு 10 வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டன்றதுனால இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஏ. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை எழுதுகிறோம். பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1 போது நமக்கு எக்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 0 1 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ லெஸ் தேன் 1 போது 0, அதனால் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடுறோம். நம்ம தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸு, அதாவது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 0 போட்டுறோம். 10c 0 into 1/4 the whole power 0, 3/4 the whole power 10 minus 0 அப்படின்னு எழுதிடும். this is equal to 1 minus இதனுடைய வேல்யூ 1, இதனுடைய வேல்யூ 1 into 3 power 10 by 4 power 10 which is equal to 1 minus 3 power 10 by 4 power 10. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.